வணக்கம் நண்பா. இது உங்கள் இபிஎஸ் சேனல். இபிஎஸ்னால் அங்கே நினைக்காதீங்க, இது சேஃப்டி சேனல். எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ் இன் சேஃப்டி. சேஃப்டி பற்றி பேசுகிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் இங்கிலீஷ் ஹிந்தின்னு இருக்குது. இது முழுக்க முழுக்க தமிழில் சேஃப்டி பற்றி பேசுகிறதுக்காக உருவாக்கியிருக்கோம். இந்த வீடியோ கேட்குற நிறைய பேர்த்துக்கு சேஃப்டி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லா பேர்த்துக்கும் தெரியும் சேஃப்டி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது ஒரு வேலையாகவும் இருக்குது. அதுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது படிப்பும் டிகிரி லெவலில் நிறைய இருக்குது. நாங்கள் இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம். நான் உங்கள் சேஃப்டி மேன். சேஃப்டினாலே ஃபஸ்ட்டு ஃபயர்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி தான் பேரே. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவை ஃபயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபயர் எப்படி உருவாகுது? நம்ம எல்லோருக்கும் ஃபயர் அப்படின்னா என்ன தோணும்? சிவப்பாக மஞ்சளாக ஒரு நேரம் நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்கும், எப்படி கொழுந்து விட்டு எரியிறது. ஆனால் சயின்ஸில் பார்த்திங்கனாலும் சரி, சேஃப்டி டேர்ம்ஸில் பார்த்திங்கனாலும் சரி, ஃபயர் அப்படின்றது தீ அப்படின்னா ஒரு வேதிவினை, கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நிகழ்கிறதுக்கு 3 முக்கியமான காரணி தேவை. அந்த 3 முக்கியமான காரணி என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். என்ன அந்த 3 முக்கிய காரணிகள் அப்படின்னா, ஹீட் வெப்பம்னு சொல்கிறது, இன்னொன்று ஆக்சிஜன், நம்ம மூச்சு வாங்குகிறோம்ல அந்த ஆக்சிஜன், உயிர் வாழ தேவையான ஒரு பொருள். அப்புறம் ஃபியூல் அப்படின்னா எரியிற பொருள், எரிய எல்லா பொருளுமே. இந்த 3 தான் தீ உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர் ட்ரையாங்கிள் வச்சு தான் ஒரு தீ உருவாகுது. சரி, அந்த ஃபயர் ட்ரையாங்கிள் இருக்கிற இந்த 3ஐயும் இப்போ விரிவாக சொல்கிறேன். ஹீட், வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலை அப்படின்னா 0லேருந்து 100 டிகிரி, அது ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றாப்புல மாறும், அதுதான் வெப்பநிலை. அப்புறம் ஆக்சிஜன், O2, நம்மளை சுற்றி இருக்கிறது காற்றுல நம்ம உயிர் வாழ ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிற அந்த ஆக்சிஜன். அதுக்கப்புறம் ஃபியூல் அப்படின்னா நம்ம எல்லா பேருக்கும் ஃபியூல் போட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் கிடையாது. எந்தெந்த பொருளெல்லாம் எரியுமோ அது எல்லாமே ஃபியூல் தான். எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, ஒரு மரக்கட்டை, பேப்பரு, ஒரு எரிபொருள்னால் பிளாஸ்டிக்கு, இது எல்லாமே எரிபொருள். ஏன், நம்ம உடம்பும் கூட ஒரு எரிபொருள் தான். ஸோ இந்த 3 தான் ஃபயர் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணி. இதை ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக இப்போ ஒரு யோசித்து பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ரூமை சுற்றி பாருங்கள். திடீர்னு தீ உருவாகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணும், எப்படிடா உருவாகும் அப்படின்னு. ஆனால் நம்ம ரூமில் தீ உருவாகிறதுக்கு முக்கியமாக எல்லா காரணியும் இருக்குது. வெப்பம், ரூம் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர். ஆக்சிஜன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. அடுத்து பார்க்குறீங்க எரிபொருள்னால் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற பொருள், கரண்ட்டு, ஏன் நம்ம எல்லாமே எரிபொருள் தானே. அப்புறம் ஏன் தீ பிடிக்கல நம்ம ரூமில்? தெரியலையா? அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சேஃப்டி மேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இபிஎஸ் சேனல். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.